பெண்ணாலூர்பேட்டை JN நண்பர்கள் நடத்தும் பொங்கல் திருநாள் 41ஆம் ஆண்டு கிரிக்கெட் தொடர் போட்டி திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களின் நல்வாழ்த்துக்களுடன் கிரிக்கெட் தொடர் போட்டியை காங்கிரஸ் திருவள்ளூர் நாடாளுமன்ற அமைப்பாளர் AG சிதம்பரம் அவர்கள் தொடங்கி வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி துணைத் தலைவர் திரு R சசிகுமார் அவர்கள் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட துணைத் தலைவர் நந்திமங்கலம் N லோகநாதன் அவர்கள், திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் கோடையிடி K குப்பன் அவர்கள், காங்கிரஸ் திருவள்ளூர் மாவட்ட பொதுச் செயலாளர் கதர்சட்டை காளிதாஸ் அவர்கள், முன்னாள் பூண்டி வட்டார தலைவர் JN ரஞ்சித்குமார் அவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தனர். JN நண்பர்கள் நடத்தும் இந்த 41ஆம் ஆண்டு இந்த மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டிக்கு இந்த தொடக்க விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வந்து விழாவை தொடங்க இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற அமைப்பாளரும் மரியாதைக்குரிய அண்ணன் AG சிதம்பரம் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் இங்கு வந்து விழாவினை சிறப்பித்துக் கொண்டு இந்த விளையாட்டை தொடங்க இருக்கின்ற அரசு வழக்கறிஞர், காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவர், துணைத் தலைவர் அண்ணன் சசிகுமார் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அவருடன் வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் லோகநாதன் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் JN ரஞ்சித்குமார் அவர்களுக்கும், கபில் அவர்களுக்கும் மற்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் மோகன் அண்ணன் அவர்களுக்கும், முனுசாமி அண்ணன் அவர்களுக்கும், வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து JN நண்பர்களுக்கும், இங்குள்ள இளைஞர்களுக்கும் என்னுடைய சார்பாக முதலில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விளையாட்டுப் போட்டி ஒரு சில காரணங்களால் சிறிது நேரத்தில் நடத்த முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. அண்ணன் வழக்கறிஞர் சசிகுமார் அண்ணன் சொன்னது அனைத்தும் உண்மையே. ஆனால் அண்ணன் ரஞ்சித்குமார் அவர்கள் இது சம்பந்தமாக இந்த பொங்கல் திருநாளில் சுமார் இதுவரைக்கும் முதலில் தொடங்கி 41 ஆண்டுகளாக இந்த விளையாட்டுப் போட்டி தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரே ஒரு அணி எதுன்னு பார்த்தாலும் சொன்னால் இந்த JN ஃப்ரெண்ட்ஸ் அணி மட்டும்தான். இதில் எந்த ஒரு இடையூறு வந்து தடைபட்டு நின்று விடுமோ என்ற பதட்டம் என்ற சூழ்நிலை எல்லோருக்குமே இருந்தது. ஆனால் நானும் அண்ணன் ரஞ்சித்குமார் அவர்களும் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் ஒரு சிலரிடம் சென்று மாவட்ட துணை கண்காணிப்பாளரை சந்தித்து எங்களுக்கு அனுமதி வழங்கி அனுமதி கொடுங்க, நாங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டுறோம்னு சொல்லும் போது அவங்க எங்களுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்தாலும் அதுக்கு ரிட்டர்ன்ல வந்து அவங்க அனுமதி வழங்கப்படாது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன்ல கொடுக்குறாங்க. உடனே எங்களுக்கு ஒரு சூழ்நிலை, இதை எப்படி கையில் எடுத்து நடத்த போறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஆலோசனை பண்ண போது நான் வந்து அண்ணன்களை சந்திச்சு தலைவர் அவர்களை பார்த்து இதை மேல் எடுத்து வந்து அழுத்து கொடுக்கும் போது கண்டிப்பா இதை சக்சஸ் பண்ணி காட்டுவோம்னு ஒரு சவால் பண்ணார். இதை பண்ணா நம்ம ஊரினுடைய புகழுக்கும் வளர்ச்சிக்கு கண்டிப்பா நீங்க வந்து ஒரு சேலஞ்சா இருப்பீங்கன்னு சொல்லி அண்ணன்கிட்ட நான் பேசுறேன். அவர் சொன்னது போல மாவட்ட தலைவரை சந்தித்து இருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினரை சந்தித்து இருக்கின்றார், அனைத்து தலைவர்களும் சந்தித்து இதை வெற்றிகரமாக அனுமதி வாங்கி இருக்கிறது உண்மையிலே சொல்றேன். நம்ம போன்ற இளைஞர்களுக்கும் இது நம்ம ஊருக்கும் பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய அண்ணன் அவர்கள் சசிகாந்த் வரவில்லை என்றாலும் அவருடைய சார்பாக இந்த நேரத்தில் வருவார் என்று நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருந்தோம். அந்த சூழ்நிலை இல்லை என்றாலும் பரிசளிப்பு விழாவுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்றதால் அன்றைய சூழ்நிலையில் எங்களுடைய இந்த சூழ்நிலைகளை எடுத்து சொல்லி அண்ணங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தொடக்க விழாவில் வந்து அருமையாக எங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை வழங்கி இதை நல்ல முறையில் நடத்துவதற்கு எங்களை ஊக்குவித்த அண்ணன் AG சிதம்பரம் அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அரசு வழக்கறிஞர் சசிகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அவருடன் வந்திருக்கின்ற லோகநாதன் அவர்களுக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.